So welcome to the next video. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா கேட்டலாக் கிரியேஷன். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். ஒரு பிசினஸ் அப்படின்னா கேட்டலாக் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ப்ராடக்டா இருக்கட்டும், இல்ல என்னென்ன சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்படித்தான் இருக்கணும். ஸோ வி நீட் டு அப்டேட் ஆல் அவர் ப்ராடக்ட்ஸ். நம்ம கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கு, என்ன சர்வீஸ் இருக்கு, எல்லாமே இந்த கேட்டலாக்ல போய் நம்ம தாராளமா அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மக்கள் ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாலும் டக்குன்னு அனுப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஓகேங்களா? சோ அதுதான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல எப்படி போய் பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி வாட்ஸ்அப் பிசினஸ்ல போங்க, கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி உள்ள மேல அந்த 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இதுல பிசினஸ் டூல்ஸ்னு வரும். பிசினஸ் டூல்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரொஃபைலுக்கு அப்புறம் இருக்கிற ஆப்ஷன் தான் கேட்டலாக். எதுக்குன்னா டு ஷோ யுவர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் போட்டிருக்கீங்களோ எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஓகே, புதுசா ஒரு ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புது கலெக்ஷனும் போட்டுக்கலாம். இப்ப இங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு ஒரு கலெக்ஷன் நான் போட்டு வச்சிருக்கேன். அது இல்லாம தனித்தனியா நிறைய ஐட்டம்ஸும் நான் போட்டு வச்சிருக்கேன். ஓகே, இது எல்லாமே அவைலபிள். திஸ் ஆர் ஆல் தி சர்வீசஸ் ஐ அம் டூயிங் இட். லீட் ஜெனரேஷன் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். 7S டு ஆக்சலரேட் யுவர் பிசினஸ் நான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் போய் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல வருது. ஓகேங்களா? சோ இதுக்கு எல்லாமே ப்ராடக்டா இருந்தாலும் ப்ராடக்ட் பண்ணலாம். எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, ஆட் நியூ ஐட்டம் அப்படின்னு கொடுத்துட்டீங்க. இத பிளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க போய் இமேஜஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஆட் இமேஜ்ல போய் நான் கேலரியில போய் எந்த இமேஜ் நான் கொடுக்க விருப்பப்படுறேனோ ஆல் போட்டோஸ்ல போய், உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஓகே, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் போட்டோவோ இல்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் நம்ம பண்றோமோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாரோட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அதை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே அதே மாதிரி இந்த இடத்துல வந்து டிக் மார்க் போட்டீங்க அப்படின்னா அந்த ஐட்டம் வந்து ஆட் ஆயிரும். வேற ஏதாவது இமேஜஸ் ஆட் பண்ணணும்னாலும் அதே விஷயத்துக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை இமேஜஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்ப அடுத்தது சார்து இன்னொன்னு இருக்கு அப்படின்னா இதையும் பிசினஸ் லீடர்ஷிப் கோச்சிங் அப்படின்னா இதையும் கிளிக் பண்ணிட்டோம்னா ரெண்டுமே ஆட் ஆயிரும் இந்த பர்டிகுலர் விஷயத்துல. அப்புறம் கீழே போய் ஐட்டம் நேம் உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு விஷயத்துக்கு தகுந்த மாதிரி டைப் பண்ணிக்கிங்க. அப்புறம் பிரைஸ் ரெக்கமெண்டட், ஆல்வேஸ் ஒரு பிரைஸ போட்டு வைங்க. 50 ரூபா பொருள் அப்படின்னா 100 ரூபா போட்டு வைங்க. அப்புறம் ஒரு டிஸ்கவுண்டா கொடுத்து நம்ம எது வேணாலும் நம்ம பேசிக்கலாம். என்ன பிரைஸோ எம்ஆர்பி என்னவோ என்ன விஷயம் வெளியில என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 900 ருபீஸ் அப்படின்னு நான் சும்மா போடுறேன். ஓகே, எப்படி வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல், என்ன டிஸ்கிரிப்ஷன் அபவுட் த ப்ராடக்ட், என்ன சர்வீசஸ் ஏதாவது போடுறதா இருந்தா போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் அப்படின்னா இதுல டிஃபால்ட்டா மேல இந்தியா தான் இருக்கும். இந்தியானா இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கீங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கீங்க. இல்ல வேற கண்ட்ரில இருந்து நீங்க பண்றீங்கனாலும் வேற கண்ட்ரில இருந்து நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா மோர் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். மோர் ஃபீல்ட்ஸ்ல போனீங்கன்னா லிங்க், இந்த ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன், ஒரு வெப்சைட் இருக்கா, இல்ல இதை பத்தி ஏதாவது நீங்க வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க தாராளமா அந்த லிங்கையும் போட்டு வச்சுக்கலாம். ஈவன் ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு உங்களோட பேஜ்ல இந்த விஷயத்த பர்டிகுலரா நீங்க போட்டு வச்சிருக்கீங்கன்னா அந்த லிங்க் கூட நீங்க தாராளமா இதுல போட்டு வச்சுக்கலாம். ஐட்டம் கோடு, சில பேர்த்துக்குலாம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஐட்டம் கோடு தேவை அப்படின்னா தாராளமா ஐட்டம் கோடும் போட்டு மேல போய் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஐட்டம் சேவ் ஆயிரும். இட் வில் டேக் சம் டைம். இப்ப கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால இந்த டிக் மார்க் இந்த இந்த மார்க் இருக்கு இல்லைங்களா, இது வந்து டைமிங் ப்ராசஸிங்ல ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ இது வந்து ஒரு வித்தின் ஒரு ½ an hour, மேக்சிமம் பை ½ an hourக்குள்ள இது வந்து இந்த மாதிரி நார்மலா வந்துடும். இந்த மாதிரி நார்மலா வந்துருச்சு அப்படின்னா அப்டேட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரிதான் நீங்க ஒரு புது ஐட்டம்ஸ் உங்களோட ப்ராடக்ட் ஒவ்வொன்றையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லாம
புது கலெக்ஷன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொங்கல் வருது, தீபாவளி வருது, இல்ல ஒரு வருஷப்பிறப்பு வருது, அதுக்கு ஏதாவது ஒரு கலெக்ஷன்ஸ் போடணும். இல்ல அப்படின்னா நீங்க ஒரு விமன் ஆண்டர்பிரினரா இருக்கீங்க அப்படின்னா, இல்ல ஒரு இன்சூரன்ஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சைல்டு இன்சூரன்சஸ்ல என்னென்ன பாலிசிஸ் இருக்கு, அப்புறம் மாதிரி பென்ஷன் ஸ்கீம்ல என்னென்ன பாலிசிஸ் இருக்கு, சைல்டு என்ன சொல்றது, கேர்ள் பேபி மேரேஜ்க்கு என்னென்ன பாலிசிஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நீங்க வந்து ஒரு பர்சனல் கேர் அண்ட் பியூட்டி கேர்ல வச்சிருக்கீங்கன்னா ஷாம்பூஸ் என்னென்ன இருக்கு, சோப் என்னென்ன இருக்கு, ஃபேஷியல் கிரீம் என்னென்ன இருக்கு, ஷூஸ் போனீங்க அப்படின்னா பாய்ஸ்க்கு என்ன இருக்கு, கேர்ள்ஸ்க்கு என்ன இருக்கு, லேடிஸ்க்கு என்ன இருக்கு, ஜென்ஸ்க்கு என்ன இருக்கு, ஸ்போர்ட்ஸ்க்கு என்ன இருக்கு, எப்படி வேணாலும் நீங்க அந்த கலெக்ஷன்ஸை நீங்க போட்டு வச்சுக்கலாம். இதுவும் அதே மாதிரி போய் பிளஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட் கலெக்ஷன்ஸ்ல போய் கலெக்ஷன் நேம் என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க கொடுத்துருக்கிற ஐட்டம் எதெல்லாம் அந்த கலெக்ஷனுக்குள்ள வரணும் அப்படிங்கறது கேட்டுக்கலாம். அதுல நீங்க போய் ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் என்னோட இந்த கலெக்ஷன்ஸ்ல வரணும் அப்படின்னு மட்டும் டிக் பண்ணிட்டு மேல டன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த புது கலெக்ஷனும் ரெடி ஆயிரும். இப்போ அந்த கலெக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க தீபாவளி முதலே கிரியேட் பண்ணது. ஓகே, அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம கிரியேட் பண்ணது அதுவும் இருக்கு, அப்புறம் ஆல் ஐட்டம்ஸும் செப்பரேட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க செப்பரேட்டா தனித்தனி ஐட்டமும் பண்ணிக்கலாம், தனித்தனி இல்ல குரூப் ஆஃப் கலெக்ஷன்ஸும் நீங்க போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேல இருக்கிறது அது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட லோகோ இருந்தும் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் இருந்தும் அது எடுத்துக்கும். ஓகேங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வேற ஏதாவது இருக்கா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிருந்து இந்த கேட்டலாக கூட நீங்க தாராளமா டைரக்டா ஷேர் பண்ணிக்க முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலெக்ஷன்ஸை நான் ஷேர் பண்ணணும், யாராவது கேட்டிருக்காங்க, ஒரு என்கொயரி வந்திருக்கு அப்படின்னா இங்க போய் ஷேர் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எப்படி ஷேர் பண்ணணும், லிங்க் வயா அனுப்ப போறீங்களா, இல்ல காப்பி லிங்க் பண்ண போறீங்களா, இல்ல வாட்ஸ்அப் பிசினஸ் மூலியமா சென்ட் வயா வாட்ஸ்அப் பிசினஸ் அப்படின்னே கொடுத்துட்டு யாருக்கு அனுப்ப போறீங்க. உதாரணத்துக்கு என்னோட பர்சனல் நம்பருக்கு நான் அனுப்பிச்சுக்கிறேன். இப்போ பர்சனல் நம்பருக்கு என்னோட கேட்டலாக நான் அனுப்பிச்சிட்டேன், லீட்ஸ் லோகேஷ் அப்படின்னா இதுதான் என்னோட கேட்டலாக் அப்படின்னு நான் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா இப்ப பாருங்க, இப்ப நான் டைரக்டா நான் என்னோட மெசேஜஸ்க்கு போறேன். இதுதான் என்னோட வாட்ஸ்அப் பர்சனலுக்கு தான் நான் அனுப்பிச்சிருக்கேன். அதை கிளிக் பண்றேன், அதுல இருந்து வந்திருக்குது பாத்தீங்க அப்படின்னா வியூ கேட்டலாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோட கேட்டலாக் ஓபன் ஆயிடும். சோ தட் உங்க கஸ்டமர்ஸ் இதுல போய் என்ன ஐட்டம் வேணும், என்ன வேணும் அப்படிங்கிற பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் எது வேணாலும் பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ப்ராடக்ட் நான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இங்க போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்குரிய இன்ஃபர்மேஷன் நீங்க என்னென்ன கொடுத்துருக்கீங்க, இது எங்க போய் வாங்கணும், அதுக்குரிய லிங்க் எல்லாமே இதுல இருக்கும். இதை போய் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லிங்கை எங்களோட நம்ம என்ன லிங்க் கொடுத்துருக்கோமோ தாராளமா அந்த லிங்க் அதுல டிஸ்பிளே ஆயிரும். ஓகேங்களா, இப்படித்தான் நாம ஒவ்வொரு விஷயமும் கேட்டலாக்குள்ள நாம ஆட் பண்ணணும், which is very 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 important. பாருங்க, கிளிக் பண்ண உடனே அந்த 3D ஒர்க் ஷாப் ஆன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி போயிருச்சு. நீட்டா எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். இதுல இருந்து மக்கள் நீங்க தாராளமா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ தேங்க்யூ சோ மச். இப்படிதான் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம கேட்டலாக்ல ஆட் பண்ணணும். மறக்காம எல்லா ஐட்டம்ஸும் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன்.
உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, மூணாவது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸ நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. சோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று மூணாவது ஃப்ரீ. நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன், உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போறோம் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் a கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ், ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா, அந்த சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படிக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.